ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. அடுத்த கல்வியாண்டு முதல் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா எண்ணிக்கை 2.70 லட்சமாக குறைக்கப்படும் என ஆஸ்திரேலியா அரசு அறிவித்திருப்பது இந்திய மாணவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் மூலம் அந்நாடு அதிக பணம் சம்பாதித்து வருகிறது. அந்த வகையில் 2022-23 நிதியாண்டில் மட்டும் வெளிநாட்டு மாணவர்களிடம் இருந்து இந்திய மதிப்பில் சுமார் 67,000 கோடி ரூபாயை அந்நாட்டு அரசு சம்பாதித்துள்ளது. கொரோனா பரவலுக்கு முன்வரை வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு மட்டுமே ஆஸ்திரேலிய அரசு அனுமதி வழங்கி வந்தது. ஆனால் கொரோனா பரவலுக்கு பிறகு ஏற்பட்ட ஆள் மற்றும் நிதி பற்றாக்குறை காரணமாக விதிமுறைகளை தளர்த்தியது. பிறகு இந்தியா, சீனா, பிலிப்பைன்ஸை சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் அந்நாட்டிற்கு செல்ல துவங்கினர். இது அங்கு தொழிலாளர் மற்றும் சம்பள பிரச்சனையை ஏற்படுத்தியதுடன் ஏற்கனவே இருந்த வீட்டு வாடகை பிரச்சனையையும் பெரிதுபடுத்தியது. இதையடுத்து வெளிநாட்டினர் இடம்பெயர்வதை கட்டுப்படுத்துவதற்காக விசா கட்டணத்தை 2 மடங்கு உயர்த்தியதுடன் அங்கு வந்தவர்கள் தொடர்ந்து தங்குவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆஸ்திரேலிய அரசு முடிவு செய்தது. அந்த வகையில் 2025 ஆண்டு முதல் வெளிநாட்டு மாணவர்கள் விசாவை 2.70 லட்சமாக குறைக்க போவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு கல்வி அமைச்சர் ஜேசன் கிளாரை கூறுகையில், ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகங்களில் இப்போது படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை கொரோனா காலத்திற்கு முன்பு இருந்ததை விட 10% அதிகம். தனியார் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் 50% பேர் கூடுதலாக உள்ளனர். தற்போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் வெளிநாட்டு மாணவர்கள் துறையை சிறந்ததாகவும் நேர்மையானதாகவும் மாற்றும் என்று தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய அரசின் இந்த முடிவு இந்திய மாணவர்களை சிறிதளவு பாதிக்கும் அபாயம் இருப்பதாக கல்வியாளர்கள் கூறுகின்றனர்.